கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்க மேல இருக்கிற அந்த தண்டனையின் காலம் சீக்கிரமாய் மாறி போகும். ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு இறங்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார், உங்க குடும்பத்திற்கு இறங்குவார். மறுபடியும் நீங்கள் ராஜ சமூகத்திற்கு போவீர்கள். மறுபடியும் உங்கள் தலையின் மேல் அந்த கிரீடம் வைக்கப்படும். மறுபடியும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. மறுபடியும் எந்த ஜனங்கள் உங்களை அப்படி உயர்ந்த இடத்துல பார்த்தாங்களோ, மறுபடியும் அதே கனம் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நகோமியை குறித்தும் அப்படிதான். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது நான் குறைவுள்ளவளாய் திரும்பி வருகிறேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். என் கணவர் எனக்கு திரும்பி கிடைப்பாரா? என் பிள்ளைங்க எனக்கு திரும்பி கிடைப்பாங்களா? கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. இனி என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சகலத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, 10 குமாரரை பார்க்கலாம் அந்த ஒரே ஒரு மருமகள் அந்த நகோமிக்கு விசேஷமானவனாய். ஹல்லேலூயா. நகோமி இழந்தது 2 பிள்ளைகள். ஆனா கர்த்தர் 10 பிள்ளைகள் இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு மருமகள் கிடைக்காதுன்ற அளவிற்கு அவளுடைய வாழ்க்கையிலே திரும்ப தந்த கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்.